ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் கவனத்திற்கு. நேற்றுலேருந்து நம்மளுடைய அட்டண்டன்ஸ் ப்ராப்ளம் வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஒரு சில பேருக்கு வந்து முன்னாடி நாளே வந்து கிளியர் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அட்டண்டன்ஸ் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து சேவ் ஆகும். அதே போல் ஃபோட்டோ எடுத்து போடுறப்பையும் கரெக்டாக அப்லோட் ஆகும். அண்ட் நீங்கள் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நேம் எல்லாம் கரெக்டாக வந்து டிஸ்பிளே ஆகுது. சப்போஸ் அப்படி யாருக்காவது வந்து அட்டண்டன்ஸ் போடுறப்ப அகெயின் ஸ்டூடெண்ட்ஸோட நேம் காட்டுறதுலையோ இல்லை வந்து சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி வரதுலேயோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்கள் உங்களுடைய இல்லம் தேடி கல்வி ஆப்பை வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லாகின் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பெரும்பாலான தன்னார்வலர்களை கேட்டப்போ அவங்க எல்லாருமே வந்து அட்டண்டன்ஸ் வந்து நேற்றுலேருந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படி தான் வந்து சொல்கிறாங்க. ஒரு சில பேருக்கு வந்து ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. ஆனால் அவங்களும் நேற்று ட்ரை பண்ணப்போ அவங்களுக்கும் வந்து ஒர்க் ஆகுச்சு. ஸோ இன்றைக்கி நீங்கள் அட்டண்டன்ஸ் போடுறப்ப கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அட்டண்டன்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் 98% வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம நிறைய டைம் அதை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தோம். அட்டண்டன்ஸ் ப்ராப்ளம் தான் இல்லம் தேடி கல்வியில் மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நிறைய அப்டேட் எல்லாம் கொண்டு வந்து இப்போது ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேலைவாய்ப்பு முகாம் வந்து இருக்குது. அது எந்த டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நாளைக்கு நடக்கிற தனியார் துறை வேலைவாய்ப்பு வந்து நாமக்கல் மாவட்டத்தில் வந்து நடக்க போகுது. சனிக்கிழமை 21/9/2024 காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 3 மணி வரைக்கும் வந்து நடக்கும். எங்கே நடக்க போகுதுன்னா மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் மல்லசமுத்திரம் நாமக்கல் மாவட்டத்தில். இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 150க்கும் மேற்பட்ட முன்னணி தனியார் நிறுவனங்கள் இதில் வந்து பங்கேற்கிறாங்க. 10,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது. ஸோ 10,000க்கும் மேற்பட்ட மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாமக்கல் அதுக்கப்புறம் அதனுடைய சுற்று வட்டாரத்தில் உள்ள முன்னணி நிறுவனங்கள் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்போகிறாங்க. அதே போல் இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான பதிவுகளும் நடைபெறும். இதுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் பட்டப்படிப்பு வரை படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐடிஐ, டிப்ளமோ, நர்சிங், இன்ஜினியரிங் எது படிச்சிருந்தாலும் ஓகே, நீங்கள் வந்து இந்த வேலைவாய்ப்பில் கலந்துக்கோங்க. ஆனால் இது தனியார் துறை வேலைவாய்ப்பு தான். சப்போஸ் இதில் வந்து நம்ம செலக்ட் ஆகிட்டோம், நம்ம சீனியாரிட்டி எல்லாம் போயிடும் அப்படின்னா நீங்கள் நினைக்க வேண்டாம். இதில் செலக்ட் ஆனாலும் நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்ச சீனியாரிட்டி தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் நீங்கள் கலந்துக்கணுன்னா இந்த QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெப்சைட் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுடைய விவரங்களை பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. கல்லூரி எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. திருச்செங்கோடு சேலம் நெடுஞ்சாலையில் திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது இந்த மகேந்திரா கல்வி நிறுவனங்கள். அங்கே தான் வந்து நீங்கள் போகணும். அதுக்கான லொக்கேஷன் QR கோடும் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா 2 ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, லேண்ட்லைன் அண்ட் மொபைல் நம்பர், கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பஸ்ஸு எந்த டைமில் எங்கே புறப்படும் அப்படிங்கிறதையும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. நாமக்கல், ராசிபுரம், நாமகிரிப்பேட்டை, திருச்செங்கோடு, குமாரபாளையம், பரமத்தி வேலூர் இங்கெல்லாம் இருந்து காலையில் 8 மணிக்கு கல்லூரி வாகனம் வந்து புறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுது. கண்டிப்பாக நிறைய பேர் இதில் கலந்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். கலந்துக்கிட்டவங்க யாராவது வேலை வாங்கியிருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் திருப்பூர் மாவட்டமாக இருந்தீங்க அப்படின்னா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது திருப்பூர் மாவட்டம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தெரிவிங்க, நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஆடை தயாரிப்பு துறையில் இலவச பயிற்சி வழங்க போகிறாங்க. திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தால் நடத்தப்படுற நிஃப்டி கல்லூரி 1997 முதல், இந்த NIFT அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா, நிஃப்டி, இந்த கல்லூரி வந்து 1997லேருந்து திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கிட்டு வருது. ஆடை தயாரிப்பு துறையில் பணியாற்ற பல்வேறு இலவச பயிற்சிகளும் வழங்கப்படுது. TNSTC மூலமாக நிஃப்டி கல்லூரி திறன் மேம்பாட்டு பயிற்சியில் முதல் கட்டமாக இலவச திறன் பயிற்சிகள் வழங்குகிறது. பள்ளி படிப்பு முதல் பட்டப்படிப்பு வரை படித்தவங்க 4-5 மாதங்கள் வரைக்கும் பயிற்சி பெறலாம். அனைத்து பயிற்சிகளுக்கும் குறைந்தபட்சம் 1 மாதம் முன்னணி பின்னலாடை தொழில் நிறுவனங்களில் தொழில் சார்ந்த பயிற்சி வந்து வழங்கப்படுது. என்னென்ன பயிற்சிகள் வழங்குறாங்க அப்படின்னா, ஆடை வடிவமைப்பு சார்ந்த துறையில் அசிஸ்டன்ட் ஃபேஷன் டிசைனர் பயிற்சி தொடங்கப்பட்டிருக்கு.
அப்புறம் இந்த பயிற்சியில் சேர்றதுக்கு கல்வி தகுதி குறைஞ்சபட்சம் 12வது வந்து 12வது படிச்சிருக்கணும். 12வதுலேருந்து நீங்கள் டிகிரி முடித்தவங்களாக இருக்கலாம். இந்த பயிற்சி திட்டத்தில் சிறப்பம்சங்கள்லாம் என்னன்னு பார்த்தோன்னா, தங்குறதுக்கான இடம், உணவு, பாடப்புத்தகம் இதெல்லாம் இலவசமாகவே தராங்க. மாநில அரசின் எஸ்எஸ்சி மூலமாக சான்றிதழும் வழங்கப்படும். இந்த பயிற்சிக்கு தேவைப்படக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை 120 பேர் தான். இந்த திறன் பயிற்சியோடு தையல் கலை பயிற்சி, பேட்டன் மேக்கிங் மற்றும் கணினி பயிற்சி, ஆங்கில கல்வி மற்றும் மென்திறன் பயிற்சி ஆகியன இலவசமாக கற்றுக் கொடுக்கப்படுது. பயிற்சிக்கு அப்புறம் 12,000லேருந்து 15,000 வருமானத்தில் 100% வேலைவாய்ப்பு முன்னணி ஆடை நிறுவனங்களில் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த டிசைனிங் ஃபீல்டில் இந்த மாதிரி ஆடை தயாரிப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பயிற்சியை வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது விவரங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். உங்களுக்கான விவரங்கள் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லுவாங்க. இப்போ வந்து கலை திருவிழா போட்டிகள் வந்து நடைபெற்றுட்டு வருதுன்னு உங்களுக்கு தெரியும். அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் படித்துட்டு வர சிறப்பு கவனம் தேவைப்படக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுடைய திறமையை வளர்க்கக்கூடிய வகையில் 2024 to 25ஆம் ஆண்டுக்கு பள்ளிக்கல்வித்துறையினுடைய சார்பில் பள்ளி அளவில் ஸ்கூல் லெவலில் வந்து நடத்தப்பட்ட போட்டிகளில் 95,600 மாணவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. பள்ளி அளவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வட்டம், மாவட்டம், மாநில அளவில் பங்கேற்கிறதுக்கான வாய்ப்புகளும் வழங்கப்பட இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு செப்டம்பர் 27 வரைக்கும் டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து யார் யாரெல்லாம் ஸ்கூல் லெவலில் ஜெயித்தாங்க அப்படிங்கிறத நம்ம எம்எஸ்சில் என்ட்ரு பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக இன்னொரு விஷயம், தமிழ் லிட்ரரி ஆப்டிடியூட் டெஸ்ட் TLAT 2024 இது வந்து 11th ஸ்டாண்டர்டு சில்ட்ரனுக்காக நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம். அதாவது தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு. செப்டம்பர் 19லேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இப்போது ஸ்டார்ட் ஆகுது. செப்டம்பர் 26 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதில் வந்து கிளாஸ் 11 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெட்ரிகுலேஷன், CBSE, ICSE இன்க்ளூடிங் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் சிலபஸ் கேன் அப்ளை ஃபார் த டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதோடைய அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 50 ருபீஸு. லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் 27 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஸ்கூல்லேருந்து இதை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. கண்டிப்பாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு RRBலேருந்து வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதை பற்றின டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன், எப்படி அப்ளை பண்ணுறது, இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.